ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கார்த்திக்கு வந்துட்டு ரம்யா அப்புறம் தீபா இருக்கிற இடம் தெரிஞ்சிடுது. எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, அந்த வழியாக போயிட்டுருக்க ஒரு வழிப்போக்கர்கிட்ட கேட்குறாங்க. அவருமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த வழியாக ஒரு போலீஸ் சாமியார்னு சொல்லிட்டு ஒருத்தன் தெரிஞ்சிட்ருக்கான். ஆனால் அவனை பார்க்கும்போது கண்டிப்பாக போலீஸ் சாமியார் மாதிரி தான் இருக்குது. அவனை இந்த வழியாக தான் போனான், இன்றைக்கி காலையில் கூட நான் பார்த்தேன். ஸோ அதனால் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அவனை பிடிச்சிடலாம். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபோட்டோவில் காட்டுற இந்த பொண்ணும் இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்து இந்த வழியாக தான் மலைக்குள்ளே போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்டவுடனே கார்த்திக்கு பயங்கர ஷாக் ஆகுது. உடனே ராஜா சொல்கிறாரு, மாப்பிள்ளை தீபா சிஸ்டர் இந்த பக்கம்தான் இருக்கணும், சீக்கிரமாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக்கும் ராஜாவும் சேர்ந்துட்டு அந்த ஆள் சொன்ன அந்த பாதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக வேகமாக போயிட்டுருக்காங்க. ஸோ போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ரம்யாவும் அந்த ஒரு போலீஸ் சாமியாரும் சேர்ந்து தீபாவை அந்த ஒரு ட்ரம்முக்குள்ளே உள்ளே வச்சு அடைச்சி தண்ணிக்குள்ளே தள்ளியும் விட்டுறாங்க. அதில் ஒரு கயிறையும் கட்டி விடுறாங்க. நம்ம கார்த்திக் வந்துட்டு வேக வேகமாக தேடி ஓடி வர்றாரு. தீபா வந்துட்டு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணுவாங்க. அப்போது அந்த ஆள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது யாரோ ஒரு ஏமாத்துக்காரங்கள்ட்ட தான் தீபா மாட்டியிருக்கணும். அப்போது அது யார் செஞ்ச சதி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்துட்டு பலவிதமாக யோசிச்சுட்ருக்காரு. மாப்பிள்ளை இது யோசிக்கிறதுக்கெலாம் டைமே இல்லை, வா முதல்ல சிஸ்டரை கண்டுபிடிக்கலாம். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, அவங்க வெளியிட்ட வீடியோ வேறு ரொம்பவே வந்துட்டு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வேக வேகமாக போகிறாங்க. ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்மு தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டுருக்கு. அதுக்குள்ளார தீபாவும் உருண்டுட்ருக்காங்க. தீபாவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மயக்கமாக வந்துடுது. ஸோ அவங்களால மூச்சு விட முடியல. அவங்க மூச்சு விடுறதுக்கு எந்த ஒரு ஹோல்ஸுமே இல்லாததுனால அவங்களுக்கு மயக்கம் வந்துடுது. ஸோ கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா ஓடி வர்றாரு. அண்ட் ஃபைனலாக அந்த ஒருத்தர் சொன்ன இடத்துக்கு வரும்போது அங்கே ஒரு தண்ணி தான் ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அங்கே ஒரு ட்ரம்மும் வந்து பார்த்திங்கன்னா உருண்டு வரதை பார்க்குறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்டே சொல்லிட்டுருக்காரு. உடனே ராஜா சொல்கிறாரு, மாப்பிள்ளை அங்கே ஒன்று உருண்டு தண்ணியில் அடிச்சுட்டு வந்துட்டுருக்கு பாரு, யாருமே இல்லாத இடத்துல இது எப்படி வரும், வேணும்னா அதை எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தண்ணிக்கு இழுத்துட்டு வராங்க. அதில் ஒரு கயிறு இருக்குது. ஸோ அதை வச்சு இழுத்துட்டு வராங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணும்போது அதுக்குள்ளார தீபா இருக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே கார்த்திக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. அது பயங்கரமாக கத்தி அழ ஆரம்பிச்சிட்றாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா தீபான்னு சொல்லிட்டு தீபாவை அந்த ட்ரம்முக்குள்ளேருந்து வெளியே எடுத்து உடனே கார்த்திக் தீபாவை தூக்கிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கும் ஓடி வராருங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே அது பார்த்திங்கன்னா டாக்டர் ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தீபாவுக்கு எந்த ஒரு மூச்சு பேச்சு எதுவுமே இல்லை. கார்த்திக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. தீபாவை எப்படியாச்சும் காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கெஞ்சிட்ருக்காருங்க. ஸோ இப்படி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.